ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, அன்பின் வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் தெய்வம் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிப்போமா? திருப்பாடல் புத்தகம், சங்கீத புத்தகம் 65 அதிகாரம் 11வது இறை வார்த்தை. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறே, உடைய பாதை நெய்யாய் பொழிகிறது. இந்த ஆண்டு முழுதும் ஆண்டவர் 365 நாட்களும் 12 மாதங்களும் 52 வாரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. மோசே ஜெபிக்கிறார். மோசே எப்படி ஜெபிக்கிறார்? எனக்கு அருமையானவர்களே, வருஷத்தை நன்மையால் முடிசூட்ட வேண்டும் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறார். ஆனால் மோசே ஜெபிக்கிறார், துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் நாங்கள் தீங்குன்ற வருஷத்திற்கும் ஈடா எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நிறைவாய் சரியாய் ஆசீர்வதியும் என்று சொல்லி கதறி நிற்கிறார். அவர் சரியாக செய்கிற தேவன். எனக்கு அருமையானவர்களே, கடந்த ஆண்டு சில துன்பங்கள், சில வியாதிகள், சில இழப்புகள், சில கண்ணீர் மத்தியில் கடந்து வந்தீர்களோ? இந்த ஆண்டு முழுவதும், இந்த நாள் மாத்திரமல்ல, இந்த வருஷம் முழுவதையும் கர்த்தருடைய ஆவியானவர் நன்மையினால் முடிசூட்டுகிறார். ஹல்லேலூயா. நன்மையை கொடுத்து தீமைக்கு விலக்கி பாதுகாக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் நடத்துகிற தேவன். எனக்கு அருமையானவர். தாவீது சொல்கிறார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொல்லி, அந்த நன்மை தொடர நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கும்போது நம்முடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டாயிருக்கும். நீங்கள் வடித்த கண்ணீர், நீங்கள் பட்ட வேதனை, நீங்கள் பட்ட அவமானம் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை கொண்டு வந்து ஆண்டவர் தீமைகளை விலக்கி நன்மை கொடுக்கிற நாட்கள் இந்த நாட்கள். ஹல்லேலூயா. இந்த நாள் முழுவதும் மாத்திரமல்ல, இந்த ஆண்டு முழுவதும் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் சமூகத்தில் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், வேதத்தை நேசிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். ஆனால் ஆண்டவர் பேசியிருக்கிற வார்த்தைகளை நாம் வேதத்தை தியானிக்கும் போது அவர் நம்மோடு கூட பேசுகிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட பேசுகிறார். இந்த வருடம் முழுவதும் நான் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவே, தீமை வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னவர். உன்னை காக்கும்படி உனக்காக தூதனுக்கு கட்டளையிட்டவர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். அவருடைய வழி நடத்து உண்டாகியிருக்கும். அதிகாலை எழுந்து தேவ சமூகத்தில் தரிசித்து தேவனை விசுவாசித்து ஜெபித்து ஒவ்வொரு நாளும் தொடங்கி பாருங்கள். எனக்கு அருமையானவர்கள், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறதை புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு வேதத்தை வாசித்தீர்களா? இன்றைக்கு தேவ சமூகத்தில் நின்றீர்களா? இன்றைக்கு தேவ சமூகத்தில் நின்று அநேகருக்காய் கண்ணீர் வடித்து ஜெபித்தீர்களா? உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். மோசையோடு கர்த்தர் பேசினார் வனாந்தரத்தில். அந்த மோசையோடு பேசின தேவன் ஆண்டவர் இந்த மோசையை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய மோசை அர்ப்பணித்த போது மோசே ஜனங்களுக்காக திறப்பு என்று பேசினார். அவர் சொல்கிறார், 90ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார், துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் தீங்குற்ற வருஷங்களுக்கும் ஆண்டுகளுக்கும் ஈடாய். எனக்கு அருமையானது. ஆண்டவர் சொல்கிறார், இந்த வருஷம் முழுதும் நெய்யாய் பொழிய பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்லி அந்த வருஷம் முழுதும் நன்மையால் முடிசூட்டப்படுகிறார். நன்மை வர வேண்டும் நினைச்சினால் அன்பான ஆண்டவரின் சமூகத்தில், கல்வாரியில் எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய சமூகத்தில், எனக்காக ரத்தம் சிந்தின தெய்வ சமூகத்தில் நான் நிற்பம் என்று சொன்னால் அவர் வந்து ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக என்னோடு கூட ஜெபிப்பீர்களா? எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடியிருப்புகளை, உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் சிரசிலே தங்கும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம். இன்றைக்கும் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு வேளும் இந்த வருடம் முழுதும் உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை, உம்முடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை நிரம்பும்படியாக ஜெபிக்கிறேன். நிரம்பி வழியும் பாத்திரங்களாய் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமே ஆமே. காட் bless you.